ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தில் ஏழை என்பவன் யார் என்று தம் தோழர்களிடம் கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் பண வசதி இல்லாதவன் என்று பதில் கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று கூறிவிட்டு அதற்கான விடையையும் கூறினார்கள். ஒரு மனிதன் கியாமத் நாளன்று தொழுகை, நோன்பு, சதக்கா போன்ற நற்செயல்களுடன் வருவான். ஆனால் அவன் மற்ற மனிதர்களுக்கு எந்த விதத்திலாவது அநீதி இழைத்திருப்பான். அதனால் இவனுடைய நன்மைகள் அனைத்தும் அவர்களுக்கு பங்கிடப்பட்டுவிடும். இன்னும் அநீதி பாக்கி இருக்கும். அதற்காக அவர்களுடைய பாவங்கள் இவன் கணக்கில் எழுதப்பட்டு நரகில் தள்ளப்படுவான். அவன்தான் ஏழை என்றார்கள். அதனால் நாம் அடியார்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதத்திலும் அநீதி இழைத்துவிடக் கூடாது. நம்மையும் அறியாமல் தவறு நிகழ்ந்து விட்டால் தயங்காமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹ்வும் மன்னித்து விடுவான். யா அல்லாஹ், நாங்கள் நீதமாக நடந்து உன் அருளை பெற வேண்டும். எங்களின் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், சதகா ஆகியவை வீணாகி விடக்கூடாது. ரப்பே, மறுமையில் எங்களை ஏழையாக்கி விடாதே. எங்களின் நல்ல அமல்களை பொருந்திக் கொள்வாயாக.